நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் தான் வாழ்க்கையில பெரிய சுகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலுங்கிறது அதை விட புனிதமானதுன்னு பூங்குடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பூங்குடியை விட்டு விலகி விலகி போறதே அவ வாழ்க்கை என்னால பாதியிலேயே நின்று போயிடக்கூடாதுன்னு தான். என் வாழ்க்கையில நல்ல காதலியை கொடுத்த கடவுள் அவ கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை கொடுக்கல. நான் பூங்குடியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாக போற உண்மை எனக்கு தெரிஞ்சது. இது ஏன் நீ முதல்லயே சொல்ல? நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நீ கவலைப்படாத, தைரியமாயிரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்பா பேராண்டி, நீ 2 நாளா எங்கப்பா போன? அங்கிள், நான் தான் சொன்னல பக்கத்தூர் கோயில் திருவிழாக்கு வேடிக்கை பார்க்க போயிருக்கான்னு. அதையே ஏன் நோண்டி நோண்டி கேக்குறீங்க? மாப்பிள்ளை கிட்ட பத்திரிக்கை காட்டுங்க. இந்தப்பா. என்ன பத்திரிக்கை? யாரு கல்யாணம்? என்ன பேராண்டி இப்படி கேக்குற? உனக்கும் உனக்கு பிடிச்ச பூங்கொடிக்கும் தான் கல்யாணம். நல்ல நேரம் பார்த்து நல்ல கிழமை பார்த்து பத்திரிக்கை அடிச்சிருக்கிறேன். அங்கிள், அப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறீங்களா? கெட்ட நேரம் பார்த்து அடிப்பாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? சரியான தமாஷப்பா. இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், வா போலாம். என்ன இந்நேரத்துலயா? அங்கிள், போய் பத்திரிக்கை கொடுத்தோம்னா நம்மள திருடனை புடிச்சு கம்பத்துல கட்டி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஊர் மோசமான ஊர், கட்டி வச்சிருவாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். சொன்னா கேளுங்க. ஏதாவது கம்பத்துல கட்டி வைக்கிறது கன்ஃபார்ம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வாப்பா வா. அருணோட மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பாருமா, நான் திரும்பவும் சொல்றேன், அருணோட ஹார்ட் ப்ராப்ளத்தை யாருமே குணப்படுத்த முடியாது. அவன் உயிர் எந்த நேரத்திலும் அவன் இப்ப கடைசி கண்டிஷன். உங்களால ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்வேன். என் மனசுல அவரை தான் கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கையே எனக்கு போதும். அந்த நினைப்பிலேயே என் வாழ்நாள் எல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன சாரி, என்ன பொண்ணு நீ? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தே என்ன? அவன் கூடிய சீக்கிரம் சாக போறோமா? பிளீஸ். என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் இதை தவிர வேற எந்த வார்த்தையும் என் மனசுல இருந்து வராது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை வீணா போயிடும்னு பாக்குறீங்க. ஆனா என்னால அவர் கூட சேர முடியலன்னா நான் உயிரையே விட்டுருவேன். இப்ப நான் சாகிறதும் வாழறதும் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர்கிட்ட போய் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்ப வச்சாதான் அவர் என்ன ஏத்துக்குவாரு. எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க. கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு நிமிஷம். இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மாப்பிள, டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், நீங்க இங்க? என்ன அருண், எப்படி இருக்க? மாப்பிள, இப்ப டாக்டர் சொல்ல போற மேட்டரை கேட்டேன்னு வெயி, சந்தோஷம் தாங்க முடியாம மாடியில இருந்து கீழே போவேன், கீழே இருந்து மாடிக்கு வருவேன், அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுவேன், இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவேன். லைஃபே ஜாலி தான். போ அருண், நீ மெடிக்கல் செக்அப்காக மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் ரீசெக்அப் பண்ணிப்பாங்க. சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ண. உனக்கு வந்திருக்க ஹார்ட் ப்ராப்ளத்தை ஈஸியா கியூர் பண்ணிடலாம்னு எல்லாரும் நம்புறோம். டாக்டர், நீங்க உண்மையா? மாப்பிள, நான் தான் அப்பவே சொன்னேன் உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. ஏன்னா கருணாக்கு மாப்பிள சொன்னா அப்படியே பறிக்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை நேர்ல சொல்லணும் தான் நான் ஊருக்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி உங்க பேச்சு அலட்சியமா நினைச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே, உன கல்யாணம் மாமா சொன்ன முதல்ல அதுக்கு ரெடியா? அதான் மேலத்த எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன். இந்த
இந்த பொண்ணு அப்படியே 4 பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, தாலி கட்டி முடிஞ்ச உடனே போய் படத்தை யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் குறுக்க பேசாத, ஓடி போடா. அடங்க அப்பா மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரச உரசுறான்னு? மாப்பிள்ள பார்த்து உரசுறா, ஒரு பக்கம் சோல்டர் உடச்சு எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு இடத்துல கட்டு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ஐயர், அவர் இடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா என்ன பாக்குற? என் மாப்பிள்ளைய பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரோஜோதேவி மாதிரி. ஒரு போட்டு 2 தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிள்ள பாட்டு பாடிடுவான். தொட்டா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. பின்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்டை, என்ன சொல்ல வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்லு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொட்டை ஷார்ட். தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி கொட்டா குச்சி. மாப்பிள்ள நான் இங்க இருக்கேன், அங்க எவன்டா துணை மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கா? திருட்டு கல்யாணமா பண்றீங்க? பார்ப்பா, படகோட்டி எம்ஜிஆர் சொன்னா நம்பியார் வர்றாரு.
டாக்டர் டாக்டர் எங்க அருணுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அருணோட ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்ப தாயா எங்களுக்கு உசுரே திரும்பி வந்திருக்கு. இந்த சந்தோஷமான செய்திய முதல்ல பூங்கொடி கிட்ட தான் சொல்லணும். ஆமா, கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடையாம மனசு திறப்பு. என்னையா என்னையா என் பேத்தியை எப்படி படுக்க வச்சிருக்கீங்க? என் பேத்திக்கு என்ன ஆச்சு ஐயா? சொல்லுங்க. என்ன? அருணோட ஹார்ட் வீக்கா இருந்தப்போ பூங்குடியா முன் வந்து தன்னோட இதயத்தை அருணுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்லி கெஞ்சி கேட்டா. அப்படின்னா என் பேத்தி செத்து போயிட்டாளா? உயிர் பிரியிற நிலைமை ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு பர்மிஷனோட தான் நாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய முடியும் தெரிவித்த பூங்குடி தூக்க மாத்தி சாப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த முடிவுக்கு வந்தது என் முழு மனசோட தான். என்ன காப்பாத்தணுங்கிற முயற்சியை விட்டுட்டு என் இதயத்தை எடுத்து அவருக்கு வச்சிருங்க. நான் வாழ்நாள் பூரா அவர் நெஞ்சுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருப்பேன். இப்படிக்கு பூங்கொடி. பூங்குடியை காப்பாற்ற முடியலனாலும் அவ விருப்பப்படியே அருணதான் என்னால காப்பாற்ற முடியும். பூங்குடி எழுதின லெட்டர் அத்தாருக்கு வச்சிருந்தா பூங்குடியோட இதயத்தை எடுத்து அருணுக்கு பொருத்தினோம். என்ன பொறுத்த வரைக்கும் பூங்குடி இன்னும் சாகல. அவ அருணோட இதயமாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ இறந்த விஷயம் அருணுக்கு தெரியாது. சங்கீத விஷயமா வெளிநாடு போயிருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமே அவ திரும்பிடுவான்னு அருண் கிட்ட போய் சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கோம். அவளும் வருவான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீ அவனை காதலிக்கிறேம்மா. இந்த காதலுக்கு பக்கத்துல வேற எந்த காதலுமே நெருங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.